காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது தமிழக அரசு அறிவிப்பு. உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. உயிருடன் இருந்த அனைவரும் மீட்கப்பட்டு விட்டனர். மாயமானவர்களை தேடும் பணி நீடிப்பதாக பினராயி விஜயன் தகவல். வீடுகளை இழந்தவர்களை பாதுகாப்பு முகாம்களில் தொடர்ந்து தங்க வைக்க நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவின் பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கோரிக்கை. காவல்துறைக்கு 47.51 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய குடியிருப்புகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அயலக இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பரிசு பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பட்டியல் இன மற்றும் பழங்குடியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை. 7 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அதிரடி உத்தரவு. மாநில அரசு உள் ஒதுக்கீடு வழங்க அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கருத்து. சமூக விடுதலைக்கு மற்றும் ஒரு அங்கீகாரம். சமூக நீதி நிலைநாட்டும் தீர்ப்பு. பட்டியல் இன உள் ஒதுக்கீடு குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இலங்கை கடற்படை கப்பல் மோதி தமிழக மீனவர் உயிரிழப்புக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம். டெல்லியில் உள்ள இலங்கை தூதரிடம் கண்டனம் தெரிவித்தது வெளியுறவுத்துறை அமைச்சகம். இலங்கை ரோந்து கப்பல் மோதி மீனவர் உயிரிழப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் சாலை மறியல். வடசென்னை தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் உற்சாகத்துடன் பணியாற்ற அறிவுறுத்தல். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வெளியே வர வாய்ப்பு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. உயர் மின்னழுத்த கோபுரம் சாயும் நிலையில் இருப்பதால் திருச்சி கொள்ளிடம் பாலத்தில் போக்குவரத்து மாற்றம். கொள்ளிடம் தடுப்பணை 200 மீட்டர் அளவுக்கு சேதம். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. புதிய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு சுருள்மலையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி நேரில் ஆய்வு. மீட்பு பணிகள் குறித்து ராணுவ வீரர்களிடம் கேட்டறிந்தார் ராகுல் காந்தி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் கேதார்நாத்தில் 10 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணி தீவிரம். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர், ரஜோரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை. ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் பாதிப்பு. கேரளாவில் 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை. அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக லாரிகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியீடு.
பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றார் ஸ்வப்னில் குசால்.